சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வாய்ப்பை நீங்க எத்தனையோ தடவைகள் இழந்திருப்பீங்க. 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்ட தடைகளினாலும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய நீங்கள் பல வருடங்களாக காத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு இறுதி நொடியில் உங்களை விட்டு பறிப்போயிருக்கும். அது உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருக்கலாம். காதல் வாழ்க்கையிலிருந்து திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது உங்களுடைய காதலியோ காதலனோ அவருடைய குடும்பத்திலோ தேவையில்லாத சிக்கல்களும் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு முடிய வேண்டிய ஒரு திருமணம் பாதியில் நின்றிருக்கும். இது மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தையும் உங்களை அந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து வெளிக்கொண்டு வர முடியாமலும் உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சிரமங்களையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்கிற ஒரு அனுபவம் தான் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். இது காதல் வாழ்க்கையில மட்டும் கிடையாது, தொழில் வாழ்க்கையாக இருக்கலாம், வியாபாரங்களாக இருக்கலாம். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து சுகங்கள் வாங்க வேண்டும், வீடு மனைகள் வாங்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் திட்டம் போட்ட அனைத்து விஷயங்களும் பல வருடங்கள் கிடைத்து இப்பொழுது நினைவாக நடக்கப் போகிறது என்று நினைக்கும் பொழுது அந்த ஒரு வாய்ப்பு சில விஷயங்களாலேயோ சில பிரச்சனைகளாகவோ உங்களுடைய கையை விட்டு நழுவி போயிருக்கும். இது என்னடா பெரிய தடங்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்களும் அந்த ஒரு செயலை செய்யாமல் பின் வந்து கொண்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருக்கும். அது இருந்துமே கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய சதியாலையோ அல்லது துரதிருஷ்டத்தாலேயோ அந்த வாய்ப்பு வேறு ஒருவர் கைக்கு சென்றிருக்கும். அந்த ஒரு வாய்ப்பு இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இலக்கிற்கு மிக அருகில் சென்று வெற்றி கோட்டை தொடக்கூடிய நேரத்தில் விழுந்த அந்த ஒரு அடிகள் உங்களின் அத்தனை நம்பிக்கைகளையும் கோட்டையாக கட்டிய கனவுகளையும் ஒரே நாளில் நொறுக்கி போட்டிருக்கும். அதை நொறுக்கி போட்ட அந்த ஒரு நிமிடங்கள் இன்னமும் உடைய மனதிற்குள் இருந்து வெளியே செல்லாமல் உடைய மனதிற்குள்ள தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தங்க இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, மற்ற ஒரு பக்கம் சொத்து பிரச்சனையில ஒரு சிக்கலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். 4ஆம் வீடான பூமி மற்றும் பூர்வீக சொத்து ஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரகநிலை கோளாறுகளால் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களிலேயோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலங்களில வீடு மனைகளிலோ அதிலும் தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனா நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. பல வருடங்கள் நான் வெளிநாட்டில் இருந்தேன், பல வருடங்கள் வெளியூரில் போய் வேலை பார்த்தேன், பணத்தை எல்லாம் சேமித்து எனக்குன்னு சொந்தமான ஒரு நிலத்தை கூட வாங்கி போட்டேன். ஆனா இப்ப பார்த்தா என்னுடைய நிலமும் என்னுடைய கையில் இல்லை, பூர்வீக சொத்தும் என்னுடைய உறவினர்களும் என்னுடைய உடன் பிறந்தவர்களும் அவர்களுடைய பெயரில் எழுதி கொண்டார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இந்த மாதிரியான குழப்பங்கள் ஓடிக்கொண்டே தங்க இருக்கும். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீங்கள் தடுமாறி நின்ற காலங்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தங்க இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியவா ஆரம்பிக்கும். ஆனா உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பங்காளிகளினால் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவோ தடவைகள் நீங்கள் அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். நீங்கள் உறவுகளுக்குள்ள சண்டை வேண்டாம் என்று எத்தனையோ தடவைகள் விலகி விலகி போனாலும் உங்களுடைய பங்காளிகளும் உங்களுடைய உறவினர்களும் உங்களை சும்மாவே விட மாட்டாங்க. தேவையில்லாத பேராசைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்குவாங்க. பேராசைகளை ஒரு பக்கம் உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றும் நினைத்த நபர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தாங்க இருப்பார்கள். உங்களின் சொந்த உரிமைக்காக நீங்கள் நீதிமன்ற படிக்கட்டுகளையும் காவல் நிலையங்களையும் அலைய வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் உண்மையாகத்தான் இருந்தீர்கள். நான் உண்மையாக இருந்துமே நான் ஏன் இப்படி அலைய வேண்டும் என்று ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் அலைந்த நாட்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருக்கும். நீங்கள் இந்த ஒரு காலத்தில் தவறு எதுவும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் கிரகங்களும் இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் காலச்சக்கரமும் போன ஜென்மத்துல நீங்க பண்ணின தவறுகளையோ நீங்க தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளுக்கும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பாவ கணக்கை எழுதி கொண்டுமே தாங்க இருப்பாங்க. இல்லைன்னா உங்களுடைய முன்னோர்கள் செய்துவிட்டு சென்ற தவறுகளினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எது செய்தாலும் அதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளும் கவலைகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும், இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைகள் மாறும் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கையில நாட்களும் காலங்களும் போக போக நீங்கள் நிச்சயமா தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் நன்றாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கையில
உத்தியோகத்துல பணிகளில் பொறுப்புகள் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரித்து எதை எப்படி பண்ண வேண்டும், எந்த ஒரு செயலை செய்தால் வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும் என்று உங்களுக்கு தானாகவே தெரிய ஆரம்பிக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி போதுமான அளவுக்கு நன்மைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்துவிடும். ஆனால் எல்லாமே பொறுமையாகத்தான் நடக்கும். சுபகாரியங்கள் பாதியில் நின்ற திருமணமாக இருக்கலாம், சுப நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், புதுமனை புகுவிழா போன்று எதுவாக இருந்தாலும் சரி, அது பாதியில் நின்ற அனைத்து விதமான விஷயங்களும் இப்பொழுது உங்களுடைய கைக்கு வந்து அது சுமூகமாகவே நடந்துவிடும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த சிம்மம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது செய்தாலும் பேச்சுவார்த்தையில் முடிக்காமல் அந்த பேச்சுவார்த்தையவே கொஞ்சம் சவுண்டு ஏற்றி பேசுவதால் அது மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறிவிடும். நீங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நடந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சுமூகமாக சாந்தமாக பேசி பாருங்கள். அனைத்து விதமான செயல்களிலும் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றிகள் தானாகவே உங்கள் பக்கம் வந்து குவிய ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆலோசனைகள் மூலம் தெளிவானது பிறந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நட்பு வட்டம் விரிவடைந்து உங்களுக்கு இன்னும் பல உதவிகளும் பல வாய்ப்புகளும் உங்கள் பக்கம் நிச்சயமா கிடைக்கவும் செய்யும். பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வியாபார பணிகள்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். பணத்தை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட செலவுக்காக பயன்படுத்தாமல் வியாபாரத்தையும் தொழிலையும் எப்படி மேம்படுத்தலாம் என்று 1 வருடங்களோ 2 வருடங்களோ அந்த ஒரு பணத்தை சேமித்து வைத்து மேம்படுத்துங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்துல மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தெரிய கொடுக்கும். ஆனா உங்களுடைய பேச்சு திறமைகள் மூலம் காரிய சித்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். எனவே பேச்சை நீங்க சாந்தமாக பேசி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதே போல சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின் உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களா நீங்கள் மனதிற்குள் வைத்திருந்த கனவுகள் எல்லாமே இப்பொழுது நினைவாக ஆரம்பிக்கும். நீங்கள் எதுவுமே நடக்காது, என்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடும் என்று நினைத்து கொண்டிருந்த எல்லா விதமான விஷயங்களும் கைகூடி வர ஆரம்பிக்கும். திருமணம் முடியாமல் இருந்த நபர்களுக்கு திருமணமும் உங்களுடைய கைகூடி வந்துவிடும். புது மனைகள் வாங்க வேண்டும், சொத்து சுகங்களை வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு சொத்து சுகங்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் உங்களுடைய அதிபதியை போய் வணங்கி பாருங்கள். மாதத்திற்கு ஒரு முறையோ பாதத்திற்கு ஒரு முறையோ உங்களுடைய அதிபதிக்குரிய நாளில் கோவிலுக்கு போய் விளக்கை ஏற்றி அதிபதிக்குரிய பாடல்களை பாடிவிட்டு பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா கிடைக்கும். நீங்கள் மனதில் நினைத்த அத்தனை நியாயமான ஆசைகளும் நீண்ட நாள் வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். சொந்த தொழில் தொடங்க வேண்டும், கடனில்லாத மனிதனாக வாழ வேண்டும், சமூகத்துல பெரிய அந்தஸ்தை அடைய வேண்டும் என உங்களின் இதயத்திற்கு நெருக்கமான பிரார்த்தனைகள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் பேராற்றலால் மிக எளிதாக நிறைவேறி உங்களை பூரிப்படைய செய்யக்கூடிய நன்னாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த ஒரு நன்னாளை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். சிம்மம் ராசியில பிறந்த மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பொறுப்புகள் அதிகரிப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கைகூடி வந்துவிடும். பூரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். அந்த தெளிவுகளினால் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் சரியாக முடிவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய சித்தியானது உண்டாகும். எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றி உங்களுடைய கைப்பக்கம் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் கொஞ்சம் சுமூகமாக சாந்தமாக பேசி பாருங்கள். அனைத்து விதமான செயல்களிலும் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றிகள் தானாகவே உங்கள் பக்கம் வந்து குவிய ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆலோசனைகள் மூலம் தெளிவானது பிறந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நட்பு வட்டம் விரிவடைந்து உங்களுக்கு இன்னும் பல உதவிகளும் பல வாய்ப்புகளும் உங்கள் பக்கம் நிச்சயமா கிடைக்கவும் செய்யும். பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வியாபார பணிகள்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். பணத்தை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட செலவுக்காக பயன்படுத்தாமல் வியாபாரத்தையும் தொழிலையும் எப்படி மேம்படுத்தலாம் என்று 1 வருடங்களோ 2 வருடங்களோ அந்த ஒரு பணத்தை சேமித்து வைத்து மேம்படுத்துங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்துல மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தெரிய கொடுக்கும். ஆனா உங்களுடைய பேச்சு திறமைகள் மூலம் காரிய சித்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். எனவே பேச்சை நீங்க சாந்தமாக பேசி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதே போல சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்
உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களா நீங்கள் மனதிற்குள் வைத்திருந்த கனவுகள் எல்லாமே இப்பொழுது நினைவாக ஆரம்பிக்கும். நீங்கள் எதுவுமே நடக்காது, என்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடும் என்று நினைத்துக் கொண்டிருந்த எல்லா விதமான விஷயங்களும் கைகூடி வர ஆரம்பிக்கும். திருமணம் முடியாமல் இருந்த நபர்களுக்கு திருமணமும் உங்களுடைய கைகூடி வந்துவிடும். புது மனைகள் வாங்க வேண்டும், சொத்து சுகங்களை வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு சொத்து சுகங்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் உங்களுடைய அதிபதியை போய் வணங்கி பாருங்கள். மாதத்திற்கு ஒரு முறையோ பாதத்திற்கு ஒரு முறையோ உங்களுடைய அதிபதிக்குரிய நாளில் கோவிலுக்கு போய் விளக்கை ஏற்றி அதிபதிக்குரிய பாடல்களை பாடிவிட்டு பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா கிடைக்கும். நீங்கள் மனதில் நினைத்த அத்தனை நியாயமான ஆசைகளும் நீண்ட நாள் வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். சொந்த தொழில் தொடங்க வேண்டும், கடனில்லாத மனிதனாக வாழ வேண்டும், சமூகத்துல பெரிய அந்தஸ்தை அடைய வேண்டும் என உங்களின் இதயத்திற்கு நெருக்கமான பிரார்த்தனைகள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் பேராற்றலால் மிக எளிதாக நிறைவேறி உங்களை பூரிப்படைய செய்யக்கூடிய நன்னாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த ஒரு நன்னாளை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். சிம்மம் ராசியில பிறந்த மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பொறுப்புகள் அதிகரிப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கைகூடி வந்துவிடும். பூரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். அந்த தெளிவுகளினால் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் சரியாக முடிவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய சித்தியானது உண்டாகும். எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றி உங்களுடைய கைப்பக்கம் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து